ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்டில் 5 எடிட்டிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை வச்சு நீங்கள் அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் எடிட்டிங்கே பண்ணலாம். அந்த லெவலுக்கு உங்களுக்கு இந்த 5 ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் ட்ராக்கிங் தான் பார்க்க போகிறோம். இன்ஷாட்டில் வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீடைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிளர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டிக்கர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளர் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பர்சன் ஃபேஸ் கிட்ட நான் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே இந்த லேயர் கார்னரில் இந்த ஒயிட் கலரில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது. இதை வந்து டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பிங் ஃபுல்லாக இது போயிடும். இப்போது மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஒன்று வந்து பர்சன் ட்ராக்கிங், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்னு ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம பர்சன் ட்ராக்கிங் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு ட்ராக்கிங்னு கொடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பிளர் வந்து ஃபேஸில் வச்சுருக்கோம். இந்த ட்ராக் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த பர்சன் வந்து எங்கே வந்து மூவ் ஆனாலும் அந்த பிளரும் வந்து சேர்ந்து தான் மூவ் ஆகும். பிளருக்கு பதிலாக இப்போ வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து ஏதோ ஒரு ஸ்டிக்கர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து அந்த பர்சன் மேலே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ட்ராக்கிங் வந்து கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி முடியட்டும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த பர்சன் எங்கே மூவ் ஆனாலும் அந்த ஸ்டிக்கருமே அது கூட சேர்ந்து தான் மூவ் ஆகும். இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ட்ராக்கிங் ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி வந்திருக்கும். இதை வந்து அந்த டான்ஸர் அந்த பர்சன் மேலே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுத்துருங்க. கொடுத்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பர்சன் டான்ஸ் ஆனாலும் எங்கே போனாலும் அந்த டெக்ஸ்ட்டும் வந்து கூடவே வரும். இதுதான் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து கட் அவுட் ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இல்லை எந்த வீடியோ வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த சேம் வீடியோ வந்து, அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற சேம் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னரில் பாட்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்திங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு அனிமேஷன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதே லேயரில் எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஒப்பாசிட்டி வந்து கொடுத்துருங்க. இதுக்கு பேர் வந்து ஒப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த எஃபெக்ட்டுக்கு, இந்த வீடியோ எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கிளிப்பிங் மேலே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கட் பண்ண பிக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிப்பிங்கை வந்து டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீ ஃப்ரேம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிக்சரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வீடியோ ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுட்பால் ஸ்டிக்கரை வந்து கிஃப்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சுட்டு வீடியோ எண்டுமே ரெண்டுமே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்து மூவ் பண்ண வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாண்டா பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கரை ஸ்டார்டிங் எண்டிங்கும் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் எண்டிங் வச்சதுக்கப்புறமா எண்டிங் கீ ஃப்ரேமில் அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மூவ் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இதே மாதிரி அந்த ஃபுட்பாலுக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். பட் இந்த கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சு கூட மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்பால் கேரக்டருக்கு நான் அதே மாதிரி கீ ஃப்ரேம் வந்து பக்கத்தில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு, நீங்கள் கீ ஃப்ரேம் செகண்ட் டைம் வைக்கும்போது அந்த செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு இந்த ஃபுட்பால் இமேஜ் வந்து மூவ் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் கீ ஃப்ரேம் வைக்கும்போது அந்த கீ ஃப்ரேம் படுற மாதிரி அந்த ஒயிட் லைன் வச்சு மறுபடியும் நீங்கள் ஃபுட்பாலை வந்து மூவ் பண்ணுவோம். இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம்லாம் பக்கத்தில் வச்சு மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை இப்போ ஈஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த ஈஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு அனிமேஷன்ஸுக்கும் இந்த அனிமேஷன்ஸில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா லேயர்ஸ்க்குமே நீங்கள் வந்து இந்த ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து அனிமேஷன் வச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி தான் ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸ்மூத்தாக உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஈஸில். ஸ்பீட் ரேம்ப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டான்ஸிங் வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்பீட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபாஸ்ட் இருக்கும். இது வந்து மேனுவலாக இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே இது தெரியும். பக்கத்தில் கர்வ் ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் டாட்ஸ் வந்து பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா டாட்ஸ் மேலே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீசெட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்லோ, மேலே வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும். இப்போ நானே வந்து மேனுவலாக வந்து டாட்ஸ் நிறையா வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு மூவியில் காட்டுற மாதிரி மீடியமாக வச்சு உங்களுக்கு ஸ்லோவாக வந்து அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியே இருக்கும். மாஸ்கிங் வந்து இப்போ பார்க்க போகிறோம். மாஸ்கிங் எப்படி பண்ணுறதுனா, ஒரு வீடியோ வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த வீடியோவில் வேணால் நீங்கள் மாஸ்கிங் பண்ணலாம். இதை வச்சு க்ளோனிங் கூட பண்ணலாம். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி பேசுகிற வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மாஸ்க் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து லீனியர் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்குது, ஷேப்ஸ் எல்லாமே இருக்குது. இதை வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாகிங் சேனலுக்கும் இல்லை கேமிங் சேனலுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து கார்னரில் இல்லை டவுன் சைடு இங்கே வேணால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் இந்த சேனலில் போடுறேன். ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.